வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் த ரிலிஜன் ஆஃப் இங்கிலாண்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. செயின்ட் அகஸ்டின் காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் இருந்தவங்க எல்லாருமே போப்பு கீழே இருந்த கிறிஸ்டின் சர்ச்சோட மெம்பர்ஸாக தான் இருந்தாங்க. ஆனால் ரெஃபர்மேஷன் மூமெண்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க. சில பேர் கேத்தலிக்ஸ், மற்றவங்கெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட்ஸ்னு. கேத்தலிக்ஸ்லாம் போப்போட தலைமையில் இருக்கிற அந்த சர்ச்சு தான், அந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் ப்ராட்டஸ்டன்ஸ் போப்புக்கு எதிராக அவங்க ராஜா ஏற்படுத்தின சர்ச் ஆஃப் இங்கிலாண்ட், அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய சர்ச் ஆஃப் இங்கிலாண்ட், அங்கே ராஜா தான் தலைவராக இருப்பார். அவரை அவங்க மொத்த தலைவராக ஏற்றுக்கிட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க. போக போக இப்போ ராஜாவுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய சர்ச் வலிமை பெற்றது. கேத்தலிக் சர்ச்சஸ் எல்லாம் அப்படியே அமுக்கப்பட்டது. கொஞ்சம் பேர் தான் கேத்தலிக்ஸ் போப்புக்கு விசுவாசமாக இருந்தாங்க. அவங்கள கூட நிறைய பேர் கடினமான தண்டனைகளுக்கு, அதாவது மரண தண்டனை வரைக்கும் கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதனால் பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுக்குள்ள கேத்தலிக்கோட எண்ணிக்கை இங்கிலாண்டில் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஆனால் 1829 இந்த கேத்தலிக் எமான்சிபேஷன் ஆக்ட் வந்ததும், அதோட ஆக்ஸ்ஃபோர்ட் மூவ்மெண்ட் இதை நடத்தினவர் ஜான் ஹென்ரி நியூமேனும் அவரை சேர்ந்தவங்களும் 1833 கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் திரும்பி கேத்தலிக்கு சேர ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் ரோமுக்கு இந்த ரோமன் கேத்தலிக் ஹைராக்கிக்கு திருப்பி கொண்டு வரணும் லெட்டர் மேலே லெட்டர் போயிட்டே இருந்ததுனால இங்கிலாண்டில் 1850 திரும்பி கேத்தலிக்கும் ஒரு மறுமலர்ச்சி வந்தது. இந்த ஹைராக்கி எப்படி இருக்கும்னா, ஆர்ச் பிஷப்ரிக் ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டர், அவர் கூட ஒரு 12 சாஃப்ரன் டிக்கோசஸ். ஒரு ஆர்ச் பிஷப் ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டரும் கொஞ்சம் காலத்திலே கார்டினல் ஆகிடுவாங்க. கார்டினல்னால் போப் கவுன்சிலில் அவங்களும் ஒரு மெம்பர். 1950 பார்த்திங்கன்னா ரோமன் கேத்தலிக்கோட பாப்புலேஷன் அந்த நாட்டில் ஒரு 10% இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேத்தலிக்ஸ் அனுபவித்த கஷ்டங்கள்லாம் போக போக விலகி இப்போ பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லேயும் ஹை ரேங்கில் கேத்தலிக்ஸ் இருக்காங்க. ஆனால் இங்கிலாண்டோடைய நேஷ்னல் ரீஜன் பார்த்தா அது ஆங்கிலிக்கன்ஸ் தான், அதாவது சர்ச் ஆஃப் இங்கிலாண்ட் தான். இதை ஆரம்பித்தவர் ஹென்ரி த 8th, அதாவது 8ஆம் ஹென்ரி. அதுக்கப்புறம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க முதல் எலிசபெத் ராணி. அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக 39 ஆர்டிகல்ஸை அவங்க 1563 பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னென்னா டிசிப்ளின், ரிலிஜியஸ் செரமனிஸு, ஆர்கனைசேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கிலிக்கன் சர்ச்லையும் சரி கேத்தலிக் சர்ச்சஸ்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆங்கிலிக்கன்ஸ் கேத்தலிக்ஸ் கிட்டேருந்து ஒரே ஒரு 2 விஷயத்தில் தான் வித்தியாசப்பட்டாங்க. ஒன்று அவங்க போப்பை சுப்ரீமாக ஏற்றுக்கல. ரெண்டாவது அவங்க வெர்ஜின் மேரி, அதாவது மதர் ஆஃப் கிரைஸ்ட் ஹை ஹானரில் வைக்கல. அதே சமயத்தில் ஆங்கிலிக்கசம் தான் அஃபிஷியல் ரிலிஜன் ஆஃப் இங்கிலாண்டாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பாரிஷஸ் எல்லாத்தையுமே இது ஒரு நெட்வொர்க் மாதிரி கவர் பண்ணியிருந்தது. இதுக்கு தலைமையாக ஒரு ரெக்டர்னா விக்கார் இருப்பார். இது 43 டயோசிஸாக, அது எப்படின்னா அவங்களுக்கு மேலே ஒரு 41 பிஷப்பும் 2 ஆர்ச் பிஷப்பும் இருப்பாங்க. இந்த ஆர்ச் பிஷப் தான் சூப்பர்வைசரி பவர்லாம் இருந்தது. அந்த 2 ஆர்ச் பிஷப் யாருன்னா, ஆர்ச் பிஷப்ஸ் ஆஃப் கேன்டர்பரி அவர் சவுத்துலேயும், ஆர்ச் பிஷப் ஆஃப் யார்க் அவர் வடக்குலையும் இருப்பாங்க. நார்மல் ஹெட்டாக இருந்ததுனால சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுக்கு ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி தான் ராஜா முடிசூட்டத்துலேருந்து எல்லா முக்கியமான ஃபங்க்ஷன்லேயும் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த ஆர்ச் பிஷப்பை யார் நியமிப்பாங்கன்னா, இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுக்கு யார் உண்மையான தலையோ, அது ராஜாவோ ராணியோ, அவங்க தான் அவங்கள நியமிப்பாங்க. 17ஆம் நூற்றாண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் 2 டிவிஷன்ஸ் வந்துடுச்சு. ஒன்று ஹை சர்ச், இன்னொன்று லோ சர்ச். இந்த டிவிஷன் வந்ததுக்கு காரணம் ஆர்ச் பிஷப்பாக இருந்த வில்லியம் லார்ட் ரோமன் கேத்தலிக் ரிச்சுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆங்கிலிக்கன் சர்ச்சில் புகுத்துறதுனால தான். அதனால் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லையே, ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்றது. இப்போ ஹை சர்ச்சில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அத்தாரிட்டிக்கு, அப்புறம் கிளைம்ஸ் ஆஃப் எபிஸ்கோபேட், ப்ரீஸ்ட்ஹுட்டு, சேவிங் ஆஃப் கிரேஸ் ஆஃப் சாக்ரிமெண்ட்ஸு, அப்புறம் டாக்டரின், டிசிப்ளின்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. லோ சர்ச் எப்படின்னா அவங்க இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் ஆக்ஸ்ஃபோர்ட் மூவ்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சில் ஒரு கொஞ்சம் குரூப்பு அவங்க ஆங்கிலோ கேத்தலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட ஆரம்பித்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா ரிச்சுவல்ஸும் ரோமன் கேத்தலிக்ஸாக இருந்தாலும் சரி, ஆங்கிலோ கேத்தலிக்ஸாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் இருந்தது. என்னென்னா ஆங்கிலோ கேத்தலிக்ஸ் திருப்பி அவங்க போப்போட சுப்ரீமசியை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும், அதாவது ரோமன் கேத்தலிக்ஸ், ஆங்கிலோ கேத்தலிக்ஸ், அது எல்லாருக்குமே தனித்தனி சர்ச்சஸ் வழிபாடுறதுக்குன்னு இருந்தது. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, சில மக்களுக்கு குயின் எலிசபெத் கொண்டு அந்த மாற்றங்கள்லாம் சேஞ்சில் ஒரு திருப்தி இல்லை.
ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த கேத்தலிக் சர்ச்சுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசமே இல்லையே, அப்புறம் என்ன, ஏன் அப்போ எப்படி இந்த கேத்தலிக் சர்ச்சில் இருந்ததெல்லாம் நம்ம வந்து தவறுன்னு சொன்னோம், தூய்மைப்படுத்தணும்னு ஆசைப்பட்டோம், அந்த தூய்மைப்படுத்துறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கே அப்படின்னு நினச்சவங்கலாம் வந்து பியூரிட்டன்ஸ் சொல்லப்பட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க அந்த சர்ச்சை வந்து பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்களோட டிசனன்ஸு தான் டிசெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்களெல்லாம் வந்து கிளாரிட்டன் கோடு படி ஆங்கிலிக்கன் சர்ச்லேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த டிசெண்டன்ஸ் வந்து பின்னாடி நிறைய, அதாவது நான் கன்ஃபர்மிஸ்ட் இல்லை ஃப்ரீ சர்ச்சஸ்லாம் வரதுக்கு காரணமாக இருந்தது. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தாடிஸ்ட், பேப்டிஸ்ட், கான்கிரிகேஷனலிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன்ஸ், குவேக்கர்ஸ்க்கு இன்னொரு பேர் சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஸ்மால் பாடிஸ் மாதிரி யூனிடேரியன்ஸ், அட்வென்டிஸ்ட்லாம் கூட வந்தாங்க. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா மெத்தடிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது. இந்த மெத்தாடிசம் வந்து 1729 ஜான் வெஸ்லியோட ப்ரீச்சிங்கில் ஆரம்பிச்சது. முதலேருந்தே பார்த்திங்கன்னா 2 லீடர்ஸ், ஜான் வெஸ்லி, ஜார்ஜ் வைட்ஃபீல்டு, அவங்களுடைய முதலேருந்தே அவங்களுக்குள்ளே இருக்கிற தியாலஜிக்கல் டாக்டரின்ஸ் வந்து ஒத்துப்போகலை. ஏன்னா வெஸ்லி வந்து ஆர்மெனிசமை நம்பினார். ஆர்மெனிசம்ன்றது டாக்டரினை வந்து சொன்னது ஆர்மேனியஸ்ன்ற ஒரு டச் தியாலஜிஸ்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, ஜீசஸ் ஏன் வந்து தன் உயிரை வந்து துறந்தாருன்னா, அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக, அவர் வந்து மக்களுக்காக துறந்தார். ஆனால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்கன்னு இல்லையா, அது மக்களோட விருப்பம்னார். ஆனால் வைட்ஃபீல்டு என்ன சொன்னார்னா, அவர் கெல்வினோட டாக்டரின் ஆஃப் ப்ரீடெஸ்டினேஷனை வந்து ஃபாலோ பண்ணார். கடவுள் வந்து மக்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இட்டர்னல் சால்வேஷன் கொடுப்பாரு. ஆனால் இதில் மக்களோட விருப்பம் எதுவுமே இல்லை. கடவுள் தேர்ந்தெடுத்துட்டாருன்னா அவங்க வந்து கடவுள் வழி தான் அப்படின்றது தான் அவர் நம்பினார். இந்த டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் வெஸ்லி இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோடு தான் இருந்தாங்க. 1795 இந்த மெத்தாடிஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடஞ்சி அந்த அஃபிஷியல் சர்ச் ஆஃப் கண்ட்ரிலேருந்து தனியாக போய் அதுவே ஒரு தனியாக ஒரு இண்டிபெண்ட் ரிலிஜன் மாதிரி போயிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயும் நிறைய பிரிவினை வந்துகிட்டே இருந்தது. ஆனால் 1932 அவங்க வந்து யோசித்தாங்க, இல்லை இதுக்கு மேலே பிரிவினை நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மெத்தடிஸ்ட் பாடிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஹியூமனிக்கல் மூமெண்ட் இதை ஆரம்பித்தது போப் ஜான் 23, அவரோட ஹாப்பி மெமரி டைலாக்கால் அவங்க திரும்பி வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோடு சேர்ந்துக்கலாமா அப்படின்ற மாதிரியே ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்டிஸ்ட்டு. இவங்க வந்து ப்ராட்டஸ்டன்ட் ஒரு செக்ஷன் தான். இவங்க வந்து ஆரம்பித்த நேரம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, பேப்டிசம்ன்றது ஒரு அடல்ட்ஸ்க்கு தான் தரணும். ஏன்னா அது வரைக்கும் என்னென்னா, குழந்தைங்க பிறந்த உடனே முதல் 2 வாரத்துக்குள்ளேயே அவங்க மேலே தண்ணி தெளித்து அவங்களுக்கு வந்து பேப்டிசம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடல்ட்ஸு அதுவும் வந்து நீரில் முக்கி எடுத்து அவங்களுக்கு வந்து பேப்டிசம் செய்யணும்னு. ஸ்ட்ரிக்ட் பேப்டிசம்ஸ்லாம் இந்த மாதிரி அடல்ட்ஸ்க்கு பேப்டிசம் பண்ணது தான் ஒத்துக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான இங்கிலீஷ் பேப்டிஸ்ட்னு பார்த்திங்கன்னா ஜான் பனியன், அதாவது பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எழுதினவர். பேப்டிஸ்டோட நம்பிக்கை வந்து அமெரிக்காவிலே 1639 ராஜர் வில்லியமால் அறிமுகமாச்சு. இந்த ராஜர் வில்லியம் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சின்ன அமெரிக்கன் காலனியான ரோட் ஐலண்டை வந்து ஆரம்பித்தவர். இந்த பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி வந்து 1792 வந்து ஆரம்பித்தது. இதுதான் முதல் இங்கிலீஷ் ஆர்கனைசேஷன் ஃபாரின் மிஷன்ஸ்க்கு. அடுத்தது கான்கிரிகேஷன்ஸ் இல்லைனா கான்கிரிகேஷனலிசம் சொல்லுவாங்க. இதை வந்து ப்ராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் வந்து ஆரம்பித்தது. இந்த ஆங்கிலிக்கன் செட்டில்மெண்ட்டை வந்து முதல் எலிசபெத் ராணி வந்து கொண்டு வரும்போது நிறைய பியூரிட்டன்ஸ் வந்து அது ஒத்துக்கலை. அதனால் அவங்களுக்குள்ளேயே வந்து டிவிஷன்ஸ் வந்துடுச்சு, ஒரு பிரிவினை வந்துடுச்சு. ஒரு குரூப் என்ன சொன்னாங்க, நாங்கள் சர்ச்சுக்குள்ளேயே இருந்தேன்னு அது தூய்மைப்படுத்துவோன்னு. ஆனால் இன்னொரு குரூப் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்தாங்க. அவங்க தான் கான்கிரிகேஷனலிஸ்ட்டு. அவங்க என்ன நம்பினாங்கன்னா, கிரைஸ்ட் தான் ஹெட் ஆஃப் த சர்ச், பைபிள் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய புஸ்தகம், ஒரு கிறிஸ்டின் கேரக்டர் தான் அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களோட குணம் தான் வந்து அவங்களோட சர்ச்சை சேர்ந்து மெம்பர்ஷிப்புக்கான ஒரு மெஷர்னு. அதே சமயத்தில் இவங்களோட மேட்டர்ஸோட ஃபைனல் வார்த்தை யாருன்னா சர்ச் கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்தது. அடுத்தது பிரெஸ்பிட்டேரியன்ஸு. இவங்க வந்து ஒரு ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டின்ஸ் தான், ஆனால் இங்கே பிஷப்ஸ்லாம் கிடையாது. இங்கே சர்ச்சோட கவர்மெண்ட் எல்லாம் வந்து அந்த பிரெஸ்பிட்டயர்ஸ் இல்லைனா பெரியவங்க, அதாவது கிளரிக்கலாக இருந்தாலும் சரி லேவாக இருந்தாலும் சரி அவங்க தான் பார்த்துப்பாங்க. சாக்ரமெண்ட்ஸ் எல்லாமே கூட அந்த கிளர்க்ஸும் மினிஸ்டர்ஸும் செஞ்சுடுவாங்க. ப்ரீச்சிங் வந்து எல்டர்ஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து கெல்வினோட டாக்டரின் ஆஃப் ப்ரீடெஸ்டினேஷனை தான் இவங்க வந்து முக்கியமாக வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெஃபர்மேஷன் பீரியடு அப்புறம் 17th century நடு வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து சர்ச் ஆஃப் இங்கிலாண்டே புறந்தள்ளுற அளவுக்கு ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு.
அடுத்தது பார்த்திங்கன்னா குவேக்கரிசம் இல்லைன்னா சொசைட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. இது கொஞ்ச நாள் தான் இருந்தது, அதாவது 1648 1650. இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் வந்து ஜார்ஜ் ஃபாக்ஸு. இவர் வந்து ஒரு லீச்செஸ்டர்ஷயரில் இருந்த ஒரு வீவரோட மகன். அவங்களையும் குவேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா, கடவுளோட அருளால் அவங்க வந்து அப்படியே நடுங்கிக்கிட்டே வந்து அவங்க ப்ரே பண்ணுவாங்க, அந்த கடவுளே அவங்களுக்குள்ளே இறங்கின மாதிரி. அதனால் இவங்களை வந்து குவேக்கர்ஸ்ன்னுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்க ரொம்ப வித்தியாசப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்களோட ஆடை அணிகளெல்லாம் ரொம்ப ஆடம்பரமாலாம் இருக்காது. அவங்களோட நடவடிக்கைகளும் ரொம்ப அமைதியாகவே இருக்கும். அவங்க வந்து மனிதனை கடவுள் தான் வழி நடத்தின்னு போகிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க எல்லா டாக்மா, ஃபார்மலிசம், சாக்ரமெண்ட்ஸு, ப்ரீஸ்டுட் எல்லாத்துக்குமே அவங்க எதிர்ப்பு. அவங்களோட வழிபாடு கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பெரும்பாலும் மௌனமாக தான் அவங்க வந்து வழிபடுவாங்க. இந்த ஸ்வேரிங் ஓட்ஸு, யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இவங்களாம் அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இன்னொன்று முக்கியம் என்னென்னா, எந்த போர்லையும் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. மனுஷனுக்கு மனுஷன் வந்து சேவை செய்யணும், சேரிட்டபிள் ஒர்க்கு, சோஷியல் ஒர்க் இதில் தான் அவங்க ஈடுபடுவாங்க. ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டிஸ்டிங்க்டான ட்ரெஸ், அதாவது க்ரே கலரில் தான் ட்ரெஸ் போட்டுட்ருந்தாங்க. யார்கிட்டே பேசும்போது அவங்க டைட்டில்லாம் சொல்லி பேச மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக போக இந்த பழக்கம்லாம் போயிடுச்சு. அவங்க வந்து ஒரு 1,70,000 பேர் அமெரிக்காவிலும் பிரிட்டனில் இருக்காங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். அதாவது பென்சில்வேனியாவுடைய ஃபவுண்டரான வில்லியம் பென், இவர் தான் அமெரிக்காவில் இருந்தார். இவர் ஒரு பணக்கார குவேக்கர். இன்னொருத்தங்க பார்த்தாங்கன்னா எலிசபெத் ஃப்ரை. இவங்க வந்து விடாமுயற்சியோட சிறைசாலை சீர்திருத்தத்தில் வந்து இங்கிலாண்டில் ஈடுபட்டவங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய குவேக்கர்ஸ் வந்து இங்கிலாண்டு மற்ற இடத்துலலாம் வந்து இந்த அடிமைத்தனத்தெல்லாம் ஒழிக்கணுன்றதுக்காக பங்காற்றினவங்க குவேக்கர்ஸாக இருந்திருக்காங்க. அடுத்தது வந்து யூனிடேரியனிசம். இவங்க வந்து டாக்ட்ரின். என்ன டாக்ட்ரின்னா, கடவுள் ஒருத்தர் தான். எல்லா கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸு அதில் வந்து அவங்க பிலீவ் பண்ணது டாக்டர் ஆஃப் ட்ரினிட்டி. அவங்கள பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் ஒரே கடவுளில் தான் இருக்குது. அதாவது காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட். 3மே ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் கடவுள். இது வந்து எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், போலாண்ட், ஹங்கேரிலாம் ஃபாஸ்டர் சாக்சனால் பரவுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் இதை முதல்ல சொன்னவர் ஜான் பிடில்ன்றவர் தான். இது வந்தது 17ஆம் நூற்றாண்டில். 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த டீச்சிங்ஸ்லாம் திரும்பி தியாசபிக்கல் இன்சையால் திரும்பி வந்தது. நிறைய இங்கிலீஷ்மேன் வந்து முக்கியமாக பிரெஸ்பிட்டேரியன்ஸ் வந்து இதில் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க. கால்ரிட்ஜ் கூட வந்து ஒரு யூனிடேரியன் தான். கொஞ்ச காலத்துக்கு அவர் மினிஸ்டர் அட் ஷ்ரூஸ்பெரியாக இருந்திருக்காரு. அட்வென்டிஸ்ட் வந்து அந்த கிறிஸ்டியன் குரூப்லேயே வந்து இன்னொரு குரூப்பு. இவங்க வந்து திரும்பி இயேசுநாதர் வருவார், செகண்ட் கம்மிங்கில் ரொம்ப நம்பிக்கை இருந்தாங்க. ஏன்னா முதல் வாட்டி இயேசு வரும்போது அவர் மனிதர்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு சேவியராக வந்தார். 2வது வாட்டி வரும்போது அவர் தீர்ப்பு சொல்லுவாராக வருவார், ஜட்ஜ் ஆஃப் மேன்கைண்டாக வருவார் அப்படின்றத நம்பிக்கை இருந்தாங்க. இதோட ஆரிஜின் வந்து வில்லியம் மில்லர். இவர் என்ன சொன்னார்னா, 1843 உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். இதில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய குரூப்புன்னு பார்த்திங்கன்னா செவன்த் டே அட்வென்டிஸ்ட். இவங்களுக்கு சாட்டர்டே வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு நாள். இவங்க வந்து நிறையா சேவைகள் செஞ்சுருக்காங்க, ரிலீஜியஸாகவும் சரி, சமுதாயமாகவும் சரி. முக்கியமாக ஆஃப்ரிக்காவில் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 பேர் பிரிட்டன்லேயும் 3,00,000 பேர் யூஎஸ்ஏலையும் இருக்காங்க. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.